எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6:40 ஆகுது. டேட் வந்துட்டு May 15, ஓகேவா? ஸோ May 13 and 14 வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா கல்யாணம் நடந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். பட் எனக்கு செம்மையாக வேலை இருந்ததுனால என்ன எடுக்க முடியல, ஓகேவா? அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பிளான் போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன், ஓகேவா? அங்கே தெரியுதா? ஸோ இங்கே ஃபுல்லாக லைட்டாக இருக்குது. ஓகே, இது வந்து காலில் இருக்கிறதுனால லைட்டில் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா May 15. ஸோ இன்றைக்கி வந்துட்டு விருந்துன்னு ஒன்று இருக்குது, ஓகேவா? அதையும் பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கா வந்து நம்ம ஒட்டுமொத்த ஃபேமிலியோடு சேர்ந்து ஏலகிரி போகிறோம், ஓகேவா? அதையுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த விலாகில் பார்க்கலாம். ஸோ அதை தான், ஏன்னா நான் இப்போ இந்த 2 நாள் ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஸோ அதனால் இது 2 நாள் வந்துட்டு நான் வந்துட்டு விலாக் எடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் இப்போ இந்த விலாக், ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஸோ எல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க போகலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கல்யாணம் விலாக், ஓகே? பார்த்துட்டே இருங்க. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சந்திரவீன் இன்ஸ்டாகிராம் படம் வந்துடும், ஓகே? டாடா, பார்த்துட்டே இருங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 6:42. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வெளியே போகிறோம். எதுக்குன்னா லஞ்சு சாப்பிட்றேன். எங்கே போகிறோம், ஏது போகிறோன்றதை வாங்க சொல்லலாம். இப்போ கார் வந்துடும், ஓகே? வாங்க போகலாம். ஆகுது. நம்ம வந்துட்டு சாப்பிட்டோம். சாப்பாட்டு சூப்பராக தான் இருந்துச்சு. இது எங்கே இருக்குன்னா, இங்கே இருங்க, ஒரே செகண்டுங்க, இப்போ காட்டுறோம்மா. இங்கே அரசு என்னடா ஆண்கள் மேல்நிலை பள்ளி இருக்குல்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இதோ இந்த கடை தான், ஓகேவா? இட்லி சாப்பிட்டேன். இட்லியுமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு பூரி எனக்கு இட்லி விட எனக்கு பூரி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் பூரி வந்துட்டு நிறைய சாப்பிட்டேன். அண்ட் நீங்கள் யாருன்னா இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக தான் இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ டிஃபன் சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம திரும்பி ஆம்பூர் போக போகிறோம், ஓகேவா? ஆம்பூர் போகலாம். ஆம்பூர் போயிட்டு பிரியாணி செய்ய போகிறோம். ஏன்னா இன்றைக்கி விருந்து சொல்லியிருந்தாங்களே, ஸோ அதுக்காக. ஓகே, வாங்க போய் பார்ப்போம்.
ஸோ இப்போ டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2:52. இப்போ நீங்கள் வந்துட்டு நாங்கள் வீட்லேயே வந்துட்டு ஸ்வீட் பீடா ரெடி பண்ணோம். அது எப்படி பண்ணோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியில் வந்துச்சு, சாப்பிட்டே முடிச்சிட்டோம். அதனால் vlog எடுத்துக்க முடியல, பரிமாறிட்டு அப்புறம் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால வீடியோ எடுக்கவே முடியல. ஸோ அதனால் சாரி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பீடா வந்து நாங்களே வீட்லேயே வந்துட்டு ரெடி பண்ணோம். ஓகேவா, எப்படி பண்ணோன்னு பார்த்துருப்பீங்க. நாளைக்கு காலையில் 7 o'clock வந்துட்டு பார்த்தீங்கன்னா பஸ் வந்துடுது. ஏன்னா ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே அதுக்காக வந்துட்டு ஏலகிரி போகிறோம். ஓகேவா, அதுதான் முக்கியமான கண்டென்ட்டே இந்த வீடியோவுக்கு. ஸோ அதை தான் நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதை நீங்கள் இப்போ பார்த்துருவீங்க. இதுக்கு நெக்ஸ்ட்டே அதை பார்த்துருவீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வேறு எது நடந்தாலும் நான் காட்ட மாட்டேன். டேரெக்டாக நம்ம வந்து ஏலகிரி போகிற ட்ரிப்பில் உங்களுக்கு மீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது ஸ்வீட் பீடா டாட்டா பார்த்துட்டு நாளைக்கு உங்களுக்கு பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஆகிடுச்சு. இப்போ டைம் வந்துட்டு 8:04 ஆகுது கரெக்டாக. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேன் வந்துடும். வேன் வந்தோடனே நம்ம எல்லாம் சேர்ந்து ஏலகிரி போக வேண்டியது தான். போகிற வழியில் நாங்கள் சாப்பிடுவோம். எங்கே சாப்பிட்றோம், எது சாப்பிட்றோன்றதை வாங்க பார்க்கலாம். ஓகேவா, பார்த்துட்டே இருங்க. எல்லாம் லைக் போட்டுருங்க. போகலாமா, வாங்க போகலாம். நம்ம வந்துட்டு வாணியம்பாடி தாண்டி வந்துட்டோம். 9:20 ஆகுது டைமு. டேட் வந்துட்டு May 16. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து சாப்பிட்றதுக்காக எல்லோரும் இறங்கி இருக்கோம். சாப்பிட்டு நான் பேசுகிறேன். ஓகே, ஸோ இப்போ டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9:50 ஆகிடுச்சு. நம்ம எல்லாருமே நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கிளம்புறதா டைம். ஓகேவா, இப்போலாம் நான் ஏலகிரியில் மீட் பண்ணுறேன். அங்கே போகலாம். ஸோ இப்போ டைம் வந்துட்டு 10:41 ஆகுது. இங்கே இந்த வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல மேலே லாஸ்ட் கவில், அந்த லாஸ்ட் கவில் தெரிஞ்ச வியூ பாயிண்ட்டு செம்ம பயங்கரமாக இருக்குது. இங்கே சும்மா நின்றுருக்கோம். இப்போ அங்கே ஐஸ் காய்டாக இருக்குது. அங்கே போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். வியூலாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் பாருங்கள், வைபாக இருக்குது. ஆனால் ஐஸ்கிரீம் டேஸ்ட்டாக இல்லை. ஸோ இப்போ டைம் வந்துட்டு 11:11 ஆகிடுச்சு. நாங்கள் எல்லோரும் வந்துட்டோம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு பீச் ஹவுஸுக்கு போகிறோம். பீச் அந்த ஒரு போட் ஹவுஸுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு பிரிக்கி நான் வந்துட்டு சொல்கிறேன். ஓகே, பார்த்துட்டுங்க. ஸோ இப்போ டைம் வந்துட்டு 11:16. இங்கே வந்துட்டு டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் நான் உங்களுக்கு ப்ரைஸ் போட்டிருப்பேன். சில்ட்ரன்ஸுக்கு எவ்வளோ 15 தில் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். அது தெரியாது, நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஆர்கனைஸ்லாம் இல்லை, கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுற ஒரு பார்க்கு. அதுக்கு தான் வந்திருக்கும். அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் வந்து பின்னாடி இருக்குது. அதுக்கு வந்து நம்ம தனியாக வந்துட்டு பே பண்ணோம். ஓகேவா, அது எவ்வளோன்றதை நான் சொல்கிறேன். அண்ட் இது வந்து பார்க், ஃபுல்லாக பார்க். நீங்கள் பாருங்கள், நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். அதில் லைக் பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கனாலும் வரலாம். ஏலகிரி கிட்டே இருந்தீங்கன்னா, ஏலகிரிக்கு வந்தீங்கன்னா இங்கே வரலாம். ஓகேவா, இதோட லொக்கேஷன் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே, பயந்துட்டு இருந்தோம். ஏன்னா வெயில் காலம் இல்லை, அதனால் வந்துட்டு செம்ம வெயிலாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் வந்துட்டு பயங்கர கூலிங் அடிச்சு பனிக்காலம் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. ஓகே, வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மந்த் வந்துட்டு மே மந்த். ஓகேவா, May 16 இன்னைக்கு டேட்டு. ஸோ நீங்கள் May 16 கூட நீங்கள் வரலாம். வெயில் காலம் தான், பயங்கர சில்லுன்னு இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இதெல்லாம் செம்ம சில்லுன்னு இருக்குது. இந்த மரம் அதெல்லாம் சூப்பராக இருக்குது, வைப்பாக இருக்குது. நீங்கள் வரலாம். ஓகேவா, தாராளமாக வரலாம். இந்த இடத்துக்கு காசு கூட ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்குது. ஓகே, போட்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்துட்டு 11:35 ஆகிடுச்சு. இப்போ போட்டிங் போகிறோம். டிக்கெட் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒரு போட்டுக்கு 50 ரூபா, 2 பெடல், 2 சும்மா உட்காரணும். ஓகேவா, நான் போட்டிங் போய்ட்டு பேசுகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருவாங்க. இது போட்டுட்டு தான் நம்ம போகணும். நான் போட்டுட்டு நான் அங்கே போய் பேசுகிறேன். ஸோ இப்போ நமக்கு எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். நம்ம தான் பெடல் பண்ணணுமா. டைம் வந்து 11:50. ஸோ வந்துட்டு 20 மினிட்ஸோ 40 மினிட்ஸோ சொன்னாங்க. சரி, ஓகே, நான் பெடல் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, ஸோ நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. ஓகேவா, நீங்கள் பாருங்கள். ஸோ 8 போட்டில் போனோம். ஒரு போட்டில் வந்து 200 ருபீஸ். ஏன்னா அது வந்து ஒருத்தருக்கு 50 ரூபா. ஸோ 4 பேர்னால
200 அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெரிய போட்டும் இருக்குது பின்னாடி. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க ஆள் செட் பண்ணி துடுப்பு போட்டு அந்த கடலில் போகல ஒரு கப்பல் சரி போட் அந்த மாதிரி போட் அது. அதில் வந்து ப்ரைஸும் சேமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த 200 போட்டே எடுத்துட்டோம். அதில் 4 பேர் போகலாம், 4 பேர் வந்து பெடல் பண்ணிவிட்டு போகலாம். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக யாருன்னா வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வரலாம். செம்ம ஒர்த்தாக இருக்கும். 50 ரூபா சூப்பர் ஒர்த்தாக இருக்கும். ஒருத்தருக்கு 50 ரூபா, ஒரு போட்டு 200 ருபீஸ். ஏன்னா 4 பேர் போனால் 200 ருபீஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் 3 பேர் வந்துட்டு கூட நீங்கள் போகலாம், அது உங்கள் விருப்பம். ஓகே, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, செம்மையாக இருந்துச்சு, நல்லா வெயிட் பண்ணலாம், காசு ஒர்த்தாக இருக்கும். ஓகே, இப்போ டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12:32. நெக்ஸ்ட் என்ன பிளான் தெரில, நெக்ஸ்ட் என்ன பிளானோ அதை நான் சொல்கிறேன். அண்ட் போட்டு செம்ம ஒர்த்துங்க. ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணாதீங்க. நாங்கள் 8 போட்டில் போனாலுமா அந்த 8 போட்டுமே ஒன்றா அப்படியே ஃபுல்லாக அங்கே கடை அங்கே உள்ளே போயிட்டு நமக்கு இவங்க இந்த டீம் வராது. ஒரு போட் நம்மக்கிட்ட கொடுத்து நம்மளே வந்து 20 மினிட்ஸ் என்ஜாய் பண்ணிங்கன்னு கொடுத்து அமைச்சிருவாங்க. ஏன்னா அப்போ வந்து ஃபுல் கண்ட்ரோல் நம்மக்கிட்ட தான் இருக்குமா. ஸோ நம்ம என்ன பண்ணணுமோ நம்ம பண்ணிக்கலாம். இவங்க இந்த மேனேஜ்மெண்ட்லேருந்து யாருனா இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, கரெக்டாக 20 மினிட்ஸ் வந்து விட்டுட்டு கரெக்டாக ஒரு சுற்றுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பிரச்சனை. உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே நீங்கள் போய் சுற்றலாம். அந்த மாதிரி இருந்ததுனால செம்ம வைப்பாக இருந்துச்சு. நாங்கள் 8 போட்டு போனோன்னு சொன்னேன்ல, 8 போட்டுமே அப்படி லைனாக நின்று அப்படியே சர்ன்னு போய் செம்ம என்ஜாய். நீங்கள் யாருன்னா வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க, செம்ம சூப்பராக இருக்கும். ஓகேவா? நான் அப்புறமா பேசுகிறேன், பாய். நம்ம வந்து துரன் கூட தான் இருக்கோம். அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோருமே இருக்குது. பின்னாடி தான் போட் ஹவுஸ் இருக்குது. இங்கே ஸ்டோர்லேருந்து நீங்கள் இவங்களே செஞ்சு சாக்லேட்ஸ் அதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை வாங்கதாலும் வாங்கலாம். ஓகேவா? நான் அப்புறமா பேசுகிறேன், பாய். டாட்டா சொல்லு பையா. சரி, டாட்டா. நம்ம இங்கே பின்னாடி வந்துட்டு வேர்ல்டு வேவ்ஸ் தீம் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பின்னாடி, தெரியுதா? ஸோ அது வந்துட்டு இப்போ ரெடியாக இருக்கா? நான் ரெடியாக தான் இருக்குது, பட் நம்ம அதுக்கு போகல. இதுக்கப்புறம் எங்கே போகிறோன்றதை நான் வந்துட்டு சொல்கிறேன். ஓகே, பாய். ஸோ இப்போ டைம் வந்துட்டு 1:10 ஆகுது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேகாஸ் கிச்சன் வந்திருக்கோம் லஞ்சு சாப்பிட. நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம், போய் சாப்பிட்லாம். ஓகே, வாங்க போகலாம். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 2:16 ஆகுது. நம்ம வந்துட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கச்சாமுச்சான்னு சாப்பிட்டேன். புலாவு, சப்பாத்தி, பரோட்டா, நூடுல்ஸு, ரைஸு, மீல்ஸுன்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சி, பிடிக்காம எதுவும் இல்லை. அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரைஸுமே ஓரளவுக்கு ஓகே தான். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் எங்கே போகிறோன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, பாய். நீங்கள் ட்ரை பண்ணணும்னா செட்டிநாடு சிக்கன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? செட்டிநாடு சிக்கன் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அந்த செட்டிநாடு சிக்கன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ட்ரை பெப்பர் சிக்கனும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு. ஓகேவா? டாடா, அவன் பேசுகிறேன். இப்போ டைம் வந்துட்டு 3:05 ஆகிடுச்சு. நம்ம எல்லாம் வந்துட்டு இந்த ஒரு நேச்சுரல் பார்க்குக்கு வந்திருக்கோம். இங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட் அது எவ்வளோ நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பார்த்து வந்துக்கோங்க. ஜாலியாக இருக்குது. 3 o'clock செம்ம டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் எங்கே போனேன்னா நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இப்போ சும்மா எல்லாம் விளையாடிட்டு இருப்போம், அவ்வளோதான், வேறு நடக்காது. ஓகே, அப்புறமா பார்க்குறேன், பாய். டைம் வந்துட்டு 5:10 ஆகுது. நம்ம எல்லாம் வந்துட்டு டீ டைமுக்கு வந்திருக்கோம், ஜாலியாக டீ குடிக்க. நாங்கள் ஏலகிரிலேருந்து கீழே இறங்கிட்டோம். ஓகேவா? அதை சொல்கிறதுக்கு தான் இப்போ டீ குடிச்சிட்டு அப்புறமா நான் பேசுகிறேன். ஓகே, பாய். ஸோ இப்போ டைம் வந்துட்டு 5:34. டீ குடிச்சிட்டோம், அவ்வளோதான். இப்போ டைரெக்டாக வந்துட்டு ஆம்பூர் போனது. பின்னாடி பார்த்தீங்களா ஃபுல்லாக ஏலகிரி மலை தான், ரொம்ப வியூவாக இருக்குங்க. ஸோ இங்கே வந்து டீ டைம் இருக்குது இப்போ இந்த சைட் போகிற ரூட்லேயே. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ நான் ஆம்பூர் போயிடுவோம். அவ்வளோதான், இந்த ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. இந்த விலாகுமே இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். கஷ்டப்பட்டு பார்த்துட்டு போயிடுங்க. ஓகேவா? பார்த்துட்டு இருங்க. டீ குடிச்சிட்டோம், அவ்வளோதான், வாங்க போகலாம்.
எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ டைம் வந்துட்டு 11:10 ஆகுது. டேட் வந்துட்டு May 17. இப்போ தான் நான் வந்துட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, நான் வீடியோவே முடிக்கல. ஸோ அதனால் இப்போ நான் சட்டுன்னு முடிச்சிடுறேன். ஸோ நேற்று வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock அப்படி வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டு வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்துட்டு 6 o'clock நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அவ்வளோதான் ரீச் ஆகிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சு கல்யாணமே எல்லாமே முடிஞ்சு டோட்டலாக. அண்ட் எல்லோரும் அவ்வளோதான் புஷ்ஷுன்னு இருக்குது. அதனால் இந்த வீடியோ முடிச்சிடறேன். வேறு நல்ல கண்டென்ட் எனக்கு கூட செம்ம டயர்ட். நேற்று வந்து மறந்தே போயிடுச்சு. அதனால் 6 o'clock வந்துட்டு அப்புறம் அப்படியே போய் டயர்டில் எல்லோரும் படுத்துன்னு தூங்கிட்டு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரில. அப்படி அந்தளவுக்கு டயர்டாக இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ காலையில் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. அதனால் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. எல்லாம் போய் என் சேனல் வேறு என்ன வீடியோ இருந்தால் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ நான் எடிட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா, நீங்கள் பார்த்துருவீங்க. ஸோ தட்ஸ் இட். எல்லோரும் இந்த vlog பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். டாட்டா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போடுங்க. பாய். சந்துரு இன்ஸ்டாகிராம் அப்படின்னா நான் வந்துடுவேன். அப்போது ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா.